ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அமேசிங் பேக் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற ரெட் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இப்போ அப்டேட் பண்ணுற ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20+ ஆப்ஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஒரே வெப்சைட்டில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து எந்த ஆப்ஸுமே தேவையில்லை. டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்ஸாக இருக்கட்டும், அதில் போய்ட்டு வந்து நீங்கள் டேரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குரோமோ இருக்கட்டும் இல்லை வந்து இன்டர்நெட் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க பாக்ஸில் வந்துட்டு mp3 cut.net அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து டேரெக்டாக யூஸ் ஆகிடும். இப்போ mp3.netல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆடியோ கட்டர். உங்களுக்கு கிட்ட வந்துட்டு இப்போ வந்து வீடியோஸ் இருக்கட்டும், ஆடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆடியோ கட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆடியோஸ் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து வேணும், அதை வந்து நீங்கள் mp3 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் mp3 கட் பண்ணிக்கலாம். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டர் இருக்கட்டும், வீடியோ ட்ரிம்மர், வீடியோ மெர்ஜர்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரே வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ரிவர்ஸ் பண்ணணும்னாலும் சரி, யூக்லிப்ஸர் பண்ணணும்னாலும் சரி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஸையும் வந்து ஒரே வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நிறையா வேலையை வந்து உங்களுக்கு குறைச்சிக்கலாம். 20+ ஆப்ஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து ஒரே வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர்ஸ் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ வீடியோ எடிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வீடியோ எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு உங்களோட ஓப்பன் ஃபைல் கொடுத்து நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணணுமோ அந்தந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணி உங்களோட வீடியோவை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீடியோஸ் 3 போட்டு அப்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இதிலேயே ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக வந்துட்டு அக்சஸ் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வீடியோவை வந்து ஆன்லைன்லேயே வந்து ஈஸியாக எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் சாங் போடனாலும் சரி, இல்லை பிக்சர் போடனாலும் சரி, இல்லை வந்து 1 by 1 வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்சுட்டு உங்களோட வீடியோவை வந்து டேரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் சவுண்ட் போடணும் அப்படின்னா பாட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சாங்ஸ் கொடுத்துங்க. இப்போ வந்து உங்களோட ஆடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆடியோவை கொடுத்து உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி என்ன நீங்கள் வந்து டைப் பண்ணணும் விரும்புகிறீங்க அப்படின்னா இப்போ வந்து அமேசிங் பேக்ஸ், இப்போ வந்து நான் அமேசிங் பேக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வீடியோவில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஃபியூச்சரில் வரணுமோ அந்த இடத்துல வச்சு நம்ம டேரெக்டாக வந்து ஆடியோ போட்டுட்டு வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணி ஜஸ்ட் சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக வந்து நிறையா இந்த டயத்தை வந்து மிச்சப்படுத்தும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப 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 கிரிட்டிக்கலாக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஈஸியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை பை.